கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயும் இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயும் இருக்கிறது. இதில் நாம் பேதைகளாக இருக்கிறோம். பேதைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறோம், உலக அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கும், அல்லது இந்த பொது அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவன் தான் பேதை. எது எடுத்தாலும் இல்லை தெரியலைங்க, எனக்கு அந்த என்னன்னு தெரியல அப்படி சொல்லுவான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியாது, எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. யாராவது ஒருத்தரை கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை தான் இருக்கும் சாதாரண விஷயத்துக்கு. அதாவது நம்ம பெரிய சயின்டிஸ்டாவோ நம்ம பெரிய ஆராய்ச்சியாளராகவோ இருக்கணுங்கிறது இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு பேங்க்குக்கு போகிறதுனா எப்படி, அல்லது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறதுனா என்ன, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருப்போம். மற்றவர்கள் ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாமல்ல, நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு பொது அறிவு இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் இந்த வசனங்கள், கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மை பேதைகளை ஞானிகளாகும். இது உலக காரியம். உலக காரியத்தில் மற்றவர் நம்ம படிக்கிறோம், பொது அறிவு புத்தகங்களை படிக்கிறோம், பொது அறிவான விஷயங்களை படிக்கிறோம். ஒரு அலுவலகங்களுக்கு போய் இந்த அலுவலகத்தில் என்ன நடக்குது, இது யாரை போய் சந்திச்சா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் வலியமாக போய் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் தொடர்ந்து நாம் பயணிக்க முடியும். அதே போல் வங்கிகளுக்கு போனாக்கா இன்னும் நிறைய பேருக்கு வங்கியில் போய் அந்த சலான் கூட எழுத தெரியாது. எத்தனையோ பேர் ஏடிஎம் கார்டை கொண்டு போய் எப்படி பணம் எடுக்கிறதுன்னு தெரியாது. இதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நாமும் அது போல் இருந்தவங்க தான். நமக்கு ஏடிஎம் கார்டு வந்த உடனே எப்படி பணம் எடுக்கணும்னு தெரியாது, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது உலக காரியங்களுக்கே நாம் இவ்வளோ தூரம் தெரிகிறப்ப ஆத்மாவுக்கு உண்டான காரியம், பரலோகத்துக்கு உண்டான காரியம். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். இந்த உலகத்தில் வாழ்கிற போது நிம்மதியாக இருக்கணும், யாருடைய பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேதம் தான் நம்மை பேதைகளாக இருக்கிற நம்மை ஞானிகளாக. அப்போ யார் எப்படிப்பட்டவங்க, யாருக்கிட்ட பழகணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவை வளர்த்து கொடுப்பது இந்த வேதம். நாம் சும்மா யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற உண்மைகள் எல்லாம் மற்றவங்க சொல்லிட்டு இருந்தா அவங்க அதை நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பேசாமல் ஞானம் உள்ளவர்களா, யார் இடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும், வேதத்தை யார் இடத்துல பேசணும், யார் இடத்துல வேதத்தை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்குள்ள கண்டிப்பாக கடவுள் வேதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுப்பார். சில பேர் பாருங்க, சம்பந்தமே இல்லாத இடத்துல வேதத்தை வாசிப்பாங்க, வேதத்தை பற்றி பேசுவாங்க. அங்கே அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க, இன்னொன்று அங்கே சண்டை வரும். அப்போ எந்த இடத்துல நம்ம வேதத்தை சொல்லணும், யாருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதை உணர்ந்து அவர்களிடத்துல போய் நம்ம வேதத்தை சொல்லணும். அப்போ யாருக்கு உதவி செய்யணும், ரோட்டில் போகிற வரணுக்கெல்லாம் உதவி செய்யலாமா, செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு நாள் நான் 2 சக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன். என்னை ஒருத்தர் நிறுத்துறாரு. சரி, கொஞ்சம் வயசான மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம உதவி செய்யலாம், அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டு அவரை கொண்டு இறக்கி விட்டுலான்னு நிறுத்தினா கடுமையான போதையில் இருக்கிறேன், அவரால் நிற்கவே முடியும். இப்போ அவரை நான் வண்டியில் ஏற்றிட்டு போனேன்னு வச்சுங்களேன், போகிற வழியில் எங்காவது அவர் விழுந்து இறந்துட்டாருன்னு வைங்க, என்னுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். யார் இவனை கூட்டிகிட்டு வந்தார், எதுக்காக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தார், இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா போதை பழக்கத்துக்காக அந்த மதுபான மருந்து போனாங்களா, அல்லது அவர் பணம் வச்சுருந்தாரா, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் நினச்சி பாருங்கள்.
நான் நிறுத்தலை. பக்கத்தில் அவர் வந்தார், ஒரே போதை இல்லைங்க ஐயா நீங்கள் பார்த்து வேறு வண்டியில் வந்துருங்கன்ட்டு நான் வந்து போயிட்டேன். இல்லை வீம்புக்கு நான் அவரை ஏற்றிட்டு போய் ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நான் சந்திக்க வேண்டியது வரும். அப்போ இந்த ஞானத்தை யார் கொடுக்குறாங்கன்னா கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வேதம் நம்ம வந்து அந்த இடத்துல பேதைகளாக இருப்பா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறப்ப, இல்லை இவனுக்கு நீ உதவி செய்யக்கூடாது, செய்தால் அது உனக்கு பிரச்சனையாக வருன்ற அந்த ஞானத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வேதம். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறதும் பேதைகளை ஞானியாக்குறதுமா இருக்கும். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் செய்கிற உதவி, நாம் பேசுகிற அந்த ஒரு நன்மையான காரியங்கள் வந்து சுயநலக்காரனுக்கும் பொறாமைக்காரனுக்கும் போயிடக்கூடாது. அது உண்மையிலே வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையிலே வாழ்க்கையில் வந்து அறிவை தேடுகிறவர்களுக்கு, உண்மையிலே உலகத்தில் வந்து நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்முடைய போதனைகளும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய உதவிகளும் போய் சேரும். அப்படிப்பட்டவர்களை தெரிந்து நமக்கு கொடுக்கிறது தான் இந்த வேதம். அந்த விஷயத்துல நம்ம பேதைகளாக இருந்தோம்னா நம்மை ஞானிகளாக மாற்றுவது. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறுவதற்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பது இந்த வேத வசனம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றார், பேதைகளை ஞானிகளாக. அப்ப நீங்க எல்லாருமே ஞானிகள் தான். இந்த வேதத்தை வாசிக்கிற, இந்த காணொளியை கேட்கிற அனைவருமே ஞானிகளாக்கப்பட்டவர். ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கு. அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நாம் வேதத்தை வாசிக்கிற போது இதுல எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அங்கங்கமாக இருக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி துணிமணி போடணும், எப்படி நாம நடக்கணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த வேதத்தில் அதிகமாக இருக்கிறபடினால இது பேதைகளை ஞானிகளாக்கும். உங்களையும் இந்த வேத வசனம் ஞானிகளாக மாற்றி வைத்திருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க இந்த உலக வாழ்க்கையை கவனமாய் வாழ வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்பாய் வேண்டுதல் வைக்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கண்டிப்பா இந்த வசனங்கள் உங்களை வழி நடத்தும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய வசனம் பேதைகளை ஞானிகளாக்குகிறது ஆண்டவரே, மனிதர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் பேதைகளாய், பொது அறிவற்றவர்களாய், ஆண்டவரே விழிப்புணர்வு இல்லாதவர்களாய் இருந்த நாட்களிலே உம்முடைய வேத வசனம் எங்களை விழிப்புணர்வு உள்ளவர்களாக, ஞானிகளாக, அறிவுடையவர்களாக மாற்றினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரிடத்துல எப்படி எது மாதிரியாக நாங்கள் பழக வேண்டும், பேச வேண்டும் என்கிற அந்த ஞானமுள்ள காரியத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறதுனாலே, தெரிவிக்கிறதுனாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனங்கள் இன்னும் அதிகமாய் எங்களை ஞானிகளாக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.